நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க. திமுக இருந்தா பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறான் பார், அவர்களும் ஒரிஜினல் திமுக அவன் தான் திமுக கார மாதிரி இருக்கிறாங்க. கூட்டணி கட்சி அது இந்த காங்கிரஸ்ல ஒருத்தர் இருக்கான் பார், செல்லு பிறந்தகன் ஒருத்தர். அவங்க எங்களை பார்த்து சொல்றான், நாங்க அடிமை, நாங்க யாரா அடிமை? ஸ்டாலினுக்கு அப்புறம் துரைமுருகன் நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? பொன்முடி நினைச்சு பார்க்க முடியுமா? திமுக துரைமுருகனை விட யாருக்கு அனுபவம் இருக்கிறது, திறமை இருக்குது சொல்லுங்க பாப்போம். அவருடைய அனுபவத்துல அனுபவம் வாய்ந்து கூட அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது. திமுகவிலே இருக்கின்ற தலைவர்கள், பேரறிஞர் அண்ணாவுடன் பயணித்தவர்கள், அவரை தலைவராக கொண்டு பயணித்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் உதயநிதியும் ஏற்றுப்போம், இன்ப நிதிக்கும் காலை பிடித்து விடுவோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு மானம் கட்டு, வெக்கம் கட்டு, சூடு சொரையிட்டு அடிமையாக இன்னைக்கு திமுக இருக்கிறவர்கள் பயணித்துக்கிறோம். திமுக இருந்தா பரவாயில்ல, அந்த கூட்டணியில் இருக்கிறான் பார், அவர்களும் ஒரிஜினல் திமுக அவன் தான் திமுக கார மாதிரி இருக்கிறாங்க. கூட்டணி கட்சி அது இந்த காங்கிரஸ்ல ஒருத்தர் இருக்கான் பார், செல்லு பிறந்தகன் ஒருத்தர். இன்னைக்கு திமுக அடிவடிகளாக, கொத்தடிமைகளாக இன்னைக்கு தங்கள் அடையாளத்தை மறந்து இன்னைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளுக்காக அந்த திமுக போடுகிற சில சலுகைகளுக்காக இன்னைக்கு மிகப்பெரிய இயக்கம் காங்கிரஸ் கூட 100 ஆண்டு காலம் சரித்திரம் கொண்ட காங்கிரசும் இன்றைக்கு திமுக காலடியிலே இன்றைக்கு விழுந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றும் சரி இன்றும் சரி, அன்றைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவருக்கு பிறகும் சரி, மாண்புமிகு அம்மாவுக்கு பிறகும் சரி, இன்றைக்கு எடப்பாடியார் தலைவரும் சரி, அன்றும் சரி இன்றும் சரி, அண்ணா திமுக ஒரு தொண்டர்கள் இயக்கம், மக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம், செயல்படுகிற இயக்கம். இந்த இயக்கத்திலே யார் வேண்டுமானாலும் பொறுப்புக்கு வரலாம், எந்த பொறுப்புக்கு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம், லட்சியம் கொள்ளலாம். எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மாவட்ட செயலர் ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், ஏன் சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர் இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆகலாம் என்பதற்கு உதாரணம் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. 74 சாதாரண ஒரு கிளை செயலாளராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்ச எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய கழகத்தில் ஒரு பொறுப்பு, ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழகத்தில் பொறுப்பு, மாவட்ட கழக செயலாளர், 89 சட்டமன்ற உறுப்பினர், 91 சட்டமன்ற உறுப்பினர், 98 நாடாளுமன்ற உறுப்பினர், பிறகு நாடாளுமன்ற தோல்வி, 2011 சட்டமன்ற தேர்தலில் போட்டி இல்லை, 2011 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர். அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த தமிழகத்துடைய முதலமைச்சர் 4.5 ஆண்டு காலம் மிக சிறப்பாக அந்த கொரோனா காலத்தையும் இந்த மக்களுடைய கஷ்டங்களை போக்கிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர். முடியுமா? வேற எந்த கட்சியில நினைச்சு பார்க்க முடியுமா? திமுக நினைச்சு பார்க்க முடியுமா? ஸ்டாலினுக்கு அப்புறம் துரைமுருகன் நினைச்சு பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? பொன்முடி நினைச்சு பார்க்க முடியுமா? அப்படின்னு கனவுல நினைச்சதால் தான் நீங்க பொன்முடியை வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. கனவுல நினைச்சதுக்கே துரைமுருகன் பதவி பிடிக்கிட்டாங்க, அமைச்சர் பதவி. நான் கேட்கிறேன், திமுக துரைமுருகனை விட யாருக்கு அனுபவம் இருக்கிறது, திறமை இருக்குது சொல்லுங்க பாப்போம். யாருக்கு இருக்குது? 50 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன். அவங்க அப்பா காலத்துல இருந்து
அமைச்சர். அவருடைய அனுபவ வயது கூட அந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். ஏன் துரைமுருகனுக்கு கொடுத்தா என்ன, ஏன் கொடுக்க கூடாது? உதயநிதி ஸ்டாலின் என்ன வயசுட்டாரு இந்த கட்சிக்கு? திமுக என்ன பாடுபட்டுட்டாரு? ஜெயிலுக்கு போனாரா? போராடினாரா? இந்திய எழுத்து போராடினாரா? கட்சி திமுக போராடினாரா? இல்ல தமிழ்நாட்டு நலனுக்காக ஏதாவது போராடி சிறை சென்றிருக்கிறாரா? ஏதாவது உண்ணாவிரதம் இருந்திருக்கிறாரா? என்ன செய்திருக்கிறார் இந்த உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு? என்ன செய்திருக்கிறார்? என்ன செய்தார்? பாண்டாயர் குடிச்சார். நயன்தாரா கூட்டிட்டு போய் விபூதி வைக்கிறார் பழனி கோயில்ல. இதை செய்ய என்ன செய்திருக்கிறார்? அவர் சேவை என்ன? இந்த தமிழ்நாட்டுக்கு அவருடைய சேவை என்ன? என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் இந்த தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர், நாளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா, திமுகவுடைய பொதுச் செயலாளர். இப்படி மானம் கெட்டு வெக்கம் கெட்டு சூடு சொரணை இல்லாத அந்த திமுகவிலே இருப்பவர்கள் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க எங்களை பார்த்து சொல்றோம், நாங்க அடிமை, நாங்க யாருக்கு அடிமை? யாரா அடிமை? யாருக்கு அடிமை? தேர்தலை நாங்க கூட்டணி வைத்திருக்கிறோம் பாரதிய ஜனதாவோட. அதுல உங்களுக்கு என்ன குறை? பாரதிய ஜனதா ஒரு தேசிய கட்சி. இந்தியாவை 14 ஆண்டு காலம் சிறப்பாக ஆண்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் மோடியுடைய தலைமையேற்றுகிற பாரதிய ஜனதா கட்சி. அது என்ன உனக்கு தவறு? என்ன கண்டுபிடிச்சிட்ட? நீ ஒரு கட்சியில கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க ஒரு கட்சியில கூட்டணி வச்சிருக்கோம். உனக்கு என்ன குறை? உனக்கு எங்க நோவுது? எங்க வயிறு எரியுது? ஏன் வயிற்று படுற? நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 கான்டாக்ட் பண்ணுங்க.